अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। नहमदुहु नुसल्ली अला रसूलिहिल करीम। अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी कलामिहिल क़दीम व हुवा अस्दक़ुस सादिक़ीन। फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। क़ाल अल्लाहु तआला फ़ी मक़ामिन आख़र व इज़ा सअलक इबादी अन्नी फ़इन्नी क़रीब उजीब दअवतद दाई इज़ा दआनी। सदक़ल्लाहुल अलियुल अज़ीम। क़ाल नबीना सल्लल्लाहु अलैहि वसल्लम अफ़ज़लुल ईमान अन तअलम अन्नल्लाह मअक हैसु कुन्त औ कमा क़ाल अलैहि ஸலாத்து வஸலாம்। எல்லா புகழும் நம்ம முஸ்லிம்களாக முஃமின்களாக மேலும் தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியமிக்க உம்மத்தில் ஒருவராகவும் ஆக்கி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்வுக்கே உண்டாகுவதாக। அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்। மேலும் அல்லாஹு தஆலா நம்மை அவனை கொண்டு ஈமான் கொள்ளக்கூடியவர்களாக, இன்னும் அவனிடத்தில் ஒவ்வொரு செய்திகளையும் கேட்டு வாங்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் ஏற்படுத்தி தந்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உண்டாகுவதாக। அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்। கணிதத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா தன்னை பற்றி குர்ஆனில் சொல்லும்போது சொல்லி காட்டுகிறான், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம்। அல்லாஹ்வாகிறவன் லா இலாஹ இல்லா ஹுவ, அவனை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை। ஏனென்று சொன்னால் சகல கோடி வஸ்துக்களுடைய சகல கோடி தேவைகளையும் பூர்த்தி செய்பவனாக அவன்தான் இருக்கிறான்। அல் ஹய்யு அல் கய்யூம், அவன்தான் நித்திய ஜீவிதம் உடையவனாகவும், இன்னும் தன்தானே சுயமாக இருந்து தன் அல்லாத எல்லா படைப்பினங்களையும் இருக்க செய்யக்கூடியவனாகவும் அல்லாஹு தஆலா இருக்கிறான் என்று தன்னை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான்। அப்போ அல்லாஹு தஆலா நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்று குர்ஆனில் பல இடத்துல அல்லாஹு தஆலா சொல்கிறான்। இப்போ அப்படியாப்பட்ட அந்த அல்லாஹு தஆலா அவன் வேறெங்கோ இருந்து கொண்டு நம்முடைய தேவையை பூர்த்தி செய்கிறான் என்று சில மக்களுடைய கொள்கை இருக்கிறது। சில நபர்களுடைய கொள்கை என்னவென்று சொன்னால், அல்லாஹு தஆலா 7 வானங்களுக்கு மேல் அருஷ், அதுக்கு மேலே அல்லாஹு தஆலாவுடைய குர்ஸ் என்று இருக்கிறது, அங்கு தான் அல்லாஹு தஆலா இருக்கிறான், துன்யாவில் அல்லாஹு தஆலா இல்லை என்று சில நபர்களுடைய கொள்கை। சில நபருடைய கொள்கை என்னவென்று சொன்னால், எல்லாம் அவனே, எல்லாம் அவன் செயலே என்று சில நபர்களுடைய கொள்கை। ஆனால் இந்த 2 கொள்கையும் குஃபருடைய கொள்கையாக இருக்கிறது। ஏனென்று சொன்னால், அல்லாஹு தஆலாவை ஒரு இடத்துல ஒரு திசையில் மட்டிடுதல் என்பதாகிறது குஃபுர் என்று அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொல்லி காட்டினாங்க। யார் அல்லாஹ்வுக்கு ஒரு திசையை மட்டிட்டு விட்டாரோ ஃபக்கது கஃபர, அவர் குஃபுர் செய்து விட்டார் என்று அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொல்லி கேட்டாங்க। ஏன்? குர்ஆனுக்கு மாற்றமான கருத்து அது। குர்ஆனில் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா என்று சில இடங்களில் வரக்கூடிய இந்த கொள்கையை மட்டும் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், மற்ற ஆயத்துகளுடைய கொள்கையை மறுக்கிற மாதிரி ஆயிடும்। அல்லாஹ் வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும், நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுடன் அல்லாஹு தஆலா இருக்கிறான்। லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா, நீங்கள் கவலைப்படாதீர்கள், நிச்சயமாக அல்லாஹு தஆலா நம்முடன் இருக்கிறான்। இன்ன மஇ ரப்பி சயஹதீனி, நிச்சயமாக என்னுடன் என் ரப்பு இருக்கிறான், அவன் எனக்கு நேர்வழி காட்டுவான்। இன்னஹு பிகுல்லி ஷைஇம் முஹீத், நிச்சயமாக அல்லாஹு தஆலா ஒவ்வொரு வஸ்தையும் சூழ்ந்து இருக்கிறான்। இன்னஹு அலா குல்லி ஷைஇன் ஷஹீத், நிச்சயமாக அல்லாஹு தஆலா ஒவ்வொரு வஸ்துவிலையும் ஹாதிராக இருக்கிறான்। இது போன்ற எத்தனையோ ஆயத்துகள் அல்லாஹு தஆலா நம்முடன் இருக்கிறான் என்ற எத்தனையோ ஆயத்துகளுக்கு மாற்றமான கருத்தாக அல்லாஹு தஆலா அரிசில் மட்டும் இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய கருத்து இருக்குது। அல்லாஹ் அரிசிலேயும் இருக்கிறான், எல்லா வஸ்துக்களுடனும் இருக்கிறான் என்று ஒரு மனிதர் ஈமான் கொள்வார் என்று சொன்னால் அதுதான் சரியான ஈமானாக இருக்கும்।
அப்போ அல்லாஹு தாலாவை பற்றி யஹூதிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்து கேட்டாங்க, ஈமான் கொள்வதற்காக வேண்டி கேட்டாங்க. எப்படி கேட்குறாங்க யஹூதிகள், யார சொல்லலாம், நீங்கள் சொன்னீங்க இங்கே இருந்து முதலாவது வானத்துக்கு போகணும் என்று சொன்னால் 500 வருட பயண தொலைவு இருக்கிறது. அதற்கு பின்னால் அந்த வானத்துடைய அளவு எவ்வளோ, இங்கேருந்து வானத்துக்கு 500 வருட பயண தொலைவு. அதுக்கப்புறம் வானத்துடைய அளவு எவ்வளோன்னு சொன்னால் அது ஒரு 500 வருட பயண தொலைவு. அப்போ முதலாவது வானத்துக்கும் இரண்டாவது வானத்துக்கும் மத்தியில் ஒரு கேப் இருக்குது. அதனுடைய அளவு எவ்வளோ, 500 வருட பயண தொலைவு. இப்படியே 7 வானம் தாண்டி அதற்கு பின்னால் அந்த 7வது வானத்துக்கும் அருஷுக்கும் மத்தியில் 500 வருட பயண தொலைவு. அதற்கு மேலே அல்லாஹு தாலா இருக்கிறான் என்று தாங்கள் சொன்னீங்க, விளஞ்சிங்களா? அப்போ எப்படி அல்லாஹு தாலா நம்முடைய பேச்சை எப்படி கேட்பான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்குறாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்ஷுக்கு மேலே அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்லலை. வானத்துடைய வர்ணனைகளை ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினாங்க. வானத்துடைய அளவுகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டியதை அந்த நபர் வந்து விளங்கிட்டு கேட்குறாங்க, இப்படி நீங்கள் வர்ணிச்சிங்க அல்லாஹ் இது அர்ஷுக்கு அவ்வளோ தூரம் இருக்குன்னு சொன்னீங்க, அவ்வளோ தூரத்திலிருந்து அல்லாஹு தாலா எப்படி நம்முடைய பேச்சை கேட்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த யஹூதி வந்து கேட்டாங்க. அந்த யஹூதி கேட்ட உடனே பக்கத்தில் அந்த சஹாபாக்கள்லாம் கேட்ட ஆரம்பித்தாங்க, யா ரசூலுல்லாஹ் கரீபுன் ரப்புனா ஃபனுனாஜீஹி, எங்களுடைய ரப்பு எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறானா, நாங்கள் அவன் இடத்துல ரகசியம் பேசுகிறோம். பஈதுன் ஃபனுனாதீஹி, அல்ல எங்களை விட்டு தூரமாக இருக்கிறானா, நாங்கள் அவனை சத்தம் போட்டு அழைக்கிறோம் என்று சஹாபாக்கள் கேட்டாங்க. அந்த யஹூதி இப்படி கேட்டாங்க, அந்த சஹாபாக்கள்லாம் இப்படி கேட்க ஆரம்பித்தாங்க, எங்கள் ரப்பு எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறானா, நெருக்கமாக இருந்தால் நாங்கள் ரகசியம் பேசுகிறோம், தூரமாக இருக்கிறானா நாங்கள் அவனை சத்தம் போட்டு அழைக்கிறோம், எங்கே இருக்கிறான் என் ரப்பி எங்கே இருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆயத் இறக்குனா, வ இதா சஅலக இபாதி அன்னி, என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்பார்கள் என்று சொன்னால், என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்பார்கள் என்று சொன்னால் ஃபஇன்னி கரீப், நிச்சயமாக நான் மிக மிக நெருக்கமாக இருக்கிறேன், மிக மிக நெருக்கமாக இருக்கிறேன் என்று அல்லாஹு தாலா தன்னை பற்றி சொல்லி காட்டுறான். அப்போ நெருக்கமாக இருக்கிறான் என்று சொன்னால் நம்முடைய சிறிய ஒரு அந்த ரகசியத்தையும் அல்லாஹு தாலா கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். சின்ன ஒரு விஷயத்தையும் அல்லாஹு தாலா அறியக்கூடியவனாக அல்லாஹு தாலா இருக்கிறான். அப்போ அல்லாஹு தாலா தூரமாக இல்லை, ஃபஇன்னி கரீப், நிச்சயமாக நான் நெருக்கமாக இருக்கிறேன் என்று அல்லாஹு தாலா தன் திருமலை சொல்லி காட்டுறான். சில பேர் இந்த ஆயத்துக்கு ஃபஇன்னி கரீப் என்று சொன்னால் அல்லாஹு தாலாவுடைய இல்மு நெருக்கமாக இருக்குது, அல்லாஹு தாலாவுடைய பார்வை நெருக்கமாக இருக்குது. அல்லாஹ் நெருக்கமாக இருக்கிறன்னு சொன்னால் அல்லாஹ் அர்ஷில் தான் இருக்கிறான், அவனுடைய இல்மு நம்மளை சூழ்ந்துருக்கு, அவனுடைய உதவி குதிரத்து நம்மளை சூழ்ந்துருக்கு என்று சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஆயத்திலே அல்லாஹ் நமக்கு தெளிவாக சொல்லிட்டான், ஃபஇன்னி என்று அல்லாஹ் சொல்லும்போது யா, அதில் அரபியில் வரக்கூடிய இந்த யா இருக்குது, தாத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை இது. ஃபஇன்னி கரீப், நிச்சயமாக நான் நெருக்கமாக இருக்கிறேன் என்று சொல்கிறான் அல்லாஹு தாலா. என்னுடைய சிஃபத்து நெருக்கமாக இருக்குது என்று அல்லாஹு தாலா இந்த இடத்துல சொல்லலை. ஏன்னா அந்த யா என்பது இன்னி என்று சொன்னால் என்னைத்தான் குறிக்கும், நிச்சயமாக நான் என்று சொன்னால் என்ன தான் குறிக்குமே தவிர என்னுடைய தன்மையை அந்த யா என்ற வார்த்தை குறிக்காது. அப்போ அல்லாஹ் தான் நெருக்கமாக இருக்கிறான், அவனுடைய தன்மை நெருக்கமாக இல்லை. அவர்கள் சொல்வதை போல் அர்த்தம் வச்சோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய சிஃபத்து தனியாக பிரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். அல்லாஹ்வை தனியாக, அல்லாஹ்வுடைய தன்மையை தனியாக வைக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி எந்த ஒரு வஸ்துவையும் அப்படி பிரிக்க முடியாது. உதாரணமாக இந்த பெஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, டெஸ்க் இருக்குது, இந்த டெஸ்க்கு தனியாக இதனுடைய தன்மையாக நீல கலரை தனியாக காட்ட முடியுமா? காட்ட முடியாது. வளைஞ்சு அந்த லைட்டு தனியாக, லைட்டுடைய வெளிச்சத்தை தனியாக காட்ட முடியுமா? காட்ட முடியாது. என்னை தனியாக, என்னுடைய இல்மை தனியாக காட்ட முடியுமா? என்னுடைய ஹயாத்தை தனியாக காட்ட முடியுமா? எந்த ஒரு வஸ்துவுமே இல்லாமல் என்னுடைய ஹயாத்தை காட்ட முடியுமா? முடியாது. என்னுடைய இல்மை காட்ட முடியுமா? முடியாது. அப்போ தன்மையை தனியாக காட்ட முடியுமா என்று பார்த்தா முடியவே முடியாது. தாத்தை விட்டு சிஃபாத் என்னவாகாது? பிரியவே பிரியாது. அப்போ அல்லாஹு தாலா அர்ஷில் இருக்கிறான், அவனுடைய தன்மை இங்கே இருக்குது என்று சொன்னால் இது அல்லாஹை விட்டு தாத்துடைய விட்டு சிஃபத்தை பிரிக்கிற மாதிரி. இது முஹாலான ஒன்று, இது முடியவே முடியாது. சின்ன குழந்தைக்கு கூட அது என்னவாகும்? விளங்கும்.
அப்போ அல்லாஹ் தான் நம்ம கூட என்னவாக இருக்கிறான், நெருக்கமாக இருக்கிறான். அந்த உணர்வு நமக்கு வருதா என்று பார்த்தா அந்த உணர்வு நமக்கு என்ன செய்யறதில்லை, வருவதில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு ஹதீஸில் சொல்லி காட்டினாங்க, அல்லாஹு தாலாவை உணர்வதற்குரிய சில வழிமுறைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. இந்த ஹதீஸ் முஸ்லீம் ஷரீஃபில் வருது, தபரானியில் வருது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸை. கியாமத்து நாள் அல்லாஹு தாலா ஒரு அடியானை அழைத்து அந்த அடியான் இடத்துல கேட்பானா, அடியானே, நான் துன்யாவில் பசியாக இருந்தேன், எனக்கு ஏன் நீ உணவளிக்கலை என்று கேட்பான் அல்லாஹு தாலா. துன்யாவில் நான் பசியாக இருந்தேன், அல்லாஹ் சொல்லுவான், துன்யாவில் நான் என்னவாக இருந்தேன், பசியாக இருந்தேன், எனக்கு ஏன் நீ உணவு கொடுக்கல என்று கேட்பான். அப்போ அந்த அடியான் சொல்லி காட்டுவான், நீ அந்த ரப்புல் ஆலமீன், நீ அகிலத்துக்கெல்லாம் ரப்பாக இருக்கிற நீ எப்படி அல்லாஹ் பசியாக இருப்ப, பசியை விட்டு நீ பரிசுத்தமானவனாச்சே, நீ எப்படி பசியாக இருந்த என்று கேட்கும்போது அல்லாஹு தாலா சொல்வானாம், இன்ன அடியார் பசியாக இருக்கிறார் என்று உனக்கு தெரிஞ்சு நீ ஏன்பா நீ அவருக்கு உணவளிக்கலை, அவருக்கு நீ உணவளித்திருந்தா என்று சொன்னால் ல வஜத்தனி இந்தஹு, என்னை அவரிடத்தில் நீ பெற்று கொண்டிருப்பாய். யாரை பெற்றுக்கொள்ளலாம், சவாபை பெற்றுக்கொள்வது ஒரு பக்கம். அல்லாஹ் இங்கே சொல்ல வஜத்தனி, என்னை நீ பெற்றுக்கொண்டிருப்பாய், இந்தஹு அவரிடத்தில். ரெண்டாவது சொல்லலாம், அல்லாஹ் தஆலா கேட்பான், நான் தாகமாக இருந்தேனே, எனக்கு ஏன் நீ தண்ணி கொடுக்கல என்று கேட்பான். அப்போ அந்த அடியார் சொல்லி காட்டுவார், யா அல்லாஹ் அந்த ரப்புல் ஆலமீன், அகிலத்தாருக்கெல்லாம் ரப்பாக இருக்கிற நீ எப்படி அல்லாஹ் தாகமாக இருக்க முடியும், தாகத்தை விட்டு நீ பரிசுத்தமானவனாச்சே என்று சொல்லும்போது அல்லாஹு தஆலா சொல்வானாம், இன்ன அடியான் தாகமாக இருந்தார் என்று உனக்கு தெரியும். தண்ணி வந்து உன்கிட்ட கேட்டார், தாகமாக இருக்குது, எனக்கு ஏதாவது ஜூஸ் எதாவது வாங்கி கொடுங்க, தண்ணி எதாவது வாங்கி கொடுங்க, அதில் ஒரு பறவை ஒரு விலங்கு ஏதோ ஒன்றுனா இருக்குது, தாகமாக இருந்ததை தெரிஞ்சு நீ அதற்காக வேண்டி எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல் விட்டுவிட்டாய், அந்த நபருக்கு நீ தண்ணி கொடுத்திருப்பாய் என்று சொன்னால் ல வஜத்தனி இந்தஹு, அவரிடத்தில் என்னை நீ பெற்றுக்கொண்டிருப்பாய். இப்போ தண்ணி வாங்கி கொடுத்தா என்ன செஞ்சு யாரை பெற்றுக்கொண்டிருப்பாய், அல்லாஹ்வாகிய என்னை பெற்றுக்கொண்டிருப்பாய். அதான் என்ன நெருக்கமாக தான் அல்லாஹு தஆலா இருக்கிறான். ஆனால் அந்த உணர்வு நமக்கு வருவதற்குரிய வழிமுறைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. மூணாவது அல்லாஹு தஆலா கேட்பான், அந்த அடியாரை பார்த்து கேட்பான், நான் நோயாளியாக இருந்தேனே, என்னையே வந்து நீ நோய் விசாரிக்கலை அப்படின்னு கேட்பான். அப்போ அல்லாஹு தஆலா பார்த்து அந்த அடியான் சொல்லுவான், யா அல்லாஹ் உனக்கு எப்படி யா அல்லாஹ் நோய் வரும், அந்த ரப்புல் ஆலமீன் இது அகிலத்தாருக்கெல்லாம் ரப்பாக இருக்கிறீ, உனக்கு எப்படி நோய் வரும் என்று அந்த அடியான் அல்லாஹு தஆலா இடத்துல சொல்லும்போது அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவானாம், இந்த அடியார் நோயாளியாக இருந்தாரே, அவரை போய் நீ நலம் விசாரித்திருப்பாய் என்று சொன்னால் ல வஜத்தனி இந்தஹு, என்னை அவரிடத்தை நீ பெற்றுக்கொண்டிருப்பாய். யாரை பெற்றுக்கலாம், அல்லாஹ்வை அந்த இடத்துல பெற்றுக்கொள்ளலாம். அது என்ன அல்லாஹ்வை பெற்றுக்கொள்வது, ஹதீஸுடைய கடைசியில் நான் சொல்கிறேனே, வளைஞ்சிங்களா. அப்போ யாருக்கெல்லாம் இது மூணையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹு தஆலா சொல்வதாக சொல்லி காட்டிட்டு கடைசியில் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், இந்த செயல்களை நீ செய்திருப்பாய் என்று சொன்னால் லவஜத்தனி இந்தஹு, அந்த நபரிடத்தில் என்னை நீ பெற்றுக்கொண்டிருப்பாய் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்வதாக சொல்லி காட்டினாங்க. வளைஞ்சிங்களா. அப்போது ஒரு நபருக்கு நம்ம உணவளிக்கிறோம், ஒரு நபருக்கு நம்ம தண்ணி கொடுக்குறோம், ஒரு நபரை நம்ம நோயாளியாக இருக்கக்கூடிய நபரை நம்ம போய் விசாரிக்கிறோம். அப்படி விசாரிக்கக்கூடிய நேரத்தில் நம்மை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை உண்டாகும். அப்போ அல்லாஹு தஆலா அவரை உணவு வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வச்சுருக்கிறான், அல்லாஹ் நம்மை உணவு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அல்லாஹு தஆலா தான் நம்மளை வச்சுருக்கிறான். அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும்போது நம்முடைய திறமை இல்லை உணவளிக்குதல் என்பது அல்லாஹு தஆலாவுடைய ஃபضல் என்று விளங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடைக்கும். அஞ்சா நாம் தண்ணி ஊற்றுற நபர் தண்ணி கொடுக்குறோம், நாம் தண்ணி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அல்லாஹ் தான் வச்சுருக்கிறான். ஏன் நம்ம விட அவர் நல்லா படித்தவராக இருப்பார், அல்ல நம்மளை விட திறமையானவராக இருப்பார், ஆனால் அவர் தண்ணி பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பார். ஒரு தாகமாக வராரு, கொஞ்சம் தண்ணி குடித்தோம் அவர் தாகம் அடங்கலை, ஏதாவது ஜில்லுன்னு குடித்தா அவர் தாகம் அடங்குற மாதிரி இருக்குது, ஒரு ஜூஸ் பாட்டில் ஒன்று வாங்கி கொடுத்தோம் அவருக்கு, விளைஞ்சிங்களா. அவர் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாரு, அதுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாச்சு என்று சொன்னால் அப்போ சிந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். எல்லாம் அவரை வாங்குற மாதிரி நீ வச்சு எனக்கு கொடுக்குற மாதிரி என்னை வச்சுருக்கிறியே, அப்போ என்னுடைய கல்வியை கொண்டு எனக்கு திறமை என்பது கிடையாது, கல்வியை கொண்டு எனக்கு வாழ்க்கை என்பது கிடையாது, நீ எப்படி என்னுடைய சம்பாத்தியத்தை கொண்டு வாழ்க்கை என்பது கிடையாது, நீ எப்படி
வாழ வைக்கிறீ, அப்படி தான் என்னுடைய வாழ்க்கை அமையும் என்று அல்லாஹ் மீது ஒரு முழு நம்பிக்கை வரும். அப்போ யாரை அந்த இதில் பெற்றுக்கொள்கிறோம்? நம்ம அல்லாஹு தாலாவை பெற்றுக்கொள்கிறோம். ஒரு நோயாளியை சந்திக்க போகிறோம் விளைஞ்சிங்களா, அவரை பார்க்கும்போது ஒரு நோய் இருக்குது அவரோட உடலில். அப்போ நம்ம அல்லாஹ் யோசிப்போம், யா அல்லாஹ் என்ன ஆஃபியத்தான் நீ தான் வச்சுருக்கிற, அவர் இந்த நோயை கொடுத்ததும் நீ தான் அவர் நோய் கொடுத்து வச்சுருக்கிற, யா அல்லாஹ் அந்த நோயை கொண்டு என்ன நீ சோதிச்சிடாத. ஸல்லல்லாஹு துவாவுதுவாங்க, நோயாளி சந்திக்கும் துவாதும், அல்ஹம்துலில்லாஹி லதி ஆஃபானி மிம்மா இபத்தலாஹு பிஹி, யா அல்லாஹ் அவரை எதை கொண்டு நீ சோதித்தாயோ அதை விட்டு என்னை நீ சலாமத்தாக ஆக்கி வச்சிருக்கிறியோ உனக்கே எல்லா புகழும். மாற்றி பிடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் அல்லாஹு தாலாவுக்கு, எல்லாம் நீ தான் என் நோய் இல்லாமல் வச்சுருக்கிற என்று உள்ளத்தால் அல்லாஹ் பக்கம் திரும்பக்கூடிய ஒரு வாய்ப்பு நோயாளியை நலம் விசாரிக்கக்கூடிய நேரத்தில் உண்டாகுது. விளைஞ்சிங்களா? அப்போ அந்த நோயாளியை பார்க்கும்போது நம்ம அவருக்கு ஒரு துவா செய்கிறோம், அதுக்கப்புறம் நமக்காக வேண்டிய துவா செஞ்சுக்கிறோம், எல்லாம் அவர் நோயை ஷிஃபாவாக்கு, எனக்கு அந்த நோய் வராமல் பாதுகாத்துக்கோ யா அல்லாஹ். அப்படி துவா செய்யும்போது அந்த இதில் யாரை பெற்றுக்கொள்கிறோம்? அல்லாஹு தாலாவை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகுது. இங்கே 3 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இது 3 மட்டும்தானா என்று பார்த்தா இல்லை. விளைஞ்சிங்களா? சில நேரத்தில் அல்லாஹு தாலா கேட்கலாம், நான் ரோட்டில் நடந்து போனேனே, உங்ககிட்ட லிஃப்ட்டு கேட்டேனே, நீ எனக்கு லிஃப்ட்டு கொடுக்கல அப்படின்னு அல்லாஹு தாலா கேட்கலாம். நீ எப்போ யா அல்லாஹ் என்கிட்ட லிஃப்ட்டு கேட்ட? அன்றைக்கி ஒருத்தர் வெயிலில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது வந்துட்டு லிஃப்ட்டு கேட்டார், இப்போ வண்டியில் இடம் இருந்துச்சு, நீ ஏற்றிட்டு போய் விட்டுருக்கலாம்ல, ஏன் நீ ஏற்றிட்டு போய் விடல? அப்படி நீ ஏற்றி போயிருந்தேன்னு சொன்னால் யாரை பெற்றுக்கொண்டிருப்பாய்? என்ன நீ பெற்றுக்கொண்டிருப்பாய் என்று அல்லாஹ்வுத்தாலா சொல்லலாம். ஏன்னா எல்லோருக்கும் ஒரே சூழ்நிலை அமையதில்லை. நம்மக்கிட்ட சில நபர்கள் வேறு அடிப்படையில் என்ன செய்யலாம், தேவையாகலாம். வளைஞ்சிங்களா? அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தன்மையை நாம் வெளிப்படுத்தி இருந்தோம் என்று சொன்னால் அவரிடத்துல நம்ம யாரை பெற்றுக்கொண்டு இருக்கலாம்? அல்லாஹு தாலாவை பெற்றுக்கிடலாம். ஒரு நபர் செருப்பு இல்லாமல் நடந்து போகிறாரு, விளைஞ்சிக்கல, அவருக்கு ஒரு 100 ரூபாய்க்கு கொடுத்து செருப்பு வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ஒரு தன்மை நமக்கு வச்சுருக்கிறான். இப்போ கியாமத்தில் அல்லாஹ் இப்படி கேட்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? நான் அன்றைக்கி செருப்பு இல்லாமல் நடந்து போனேனே, எனக்கு ஏன் நீ செருப்பு வாங்கி கொடுக்கல? அப்படி கேட்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? இப்போ நாம் என்ன சொல்லுவோம், நீ ரப்புல் ஆலமீன், நீ எப்படி எல்லாம் செருப்பு இல்லாமல் நடந்து போவ? அப்படி கேட்கும்போது அன்றைக்கி முன்னாடி ஒரு நபர் நடந்து போனார் செருப்பு இல்லாமல், உனக்கு செருப்பு வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு உனக்கு வாய்ப்பு இருந்தது, நீ வாங்கி கொடுத்துருந்தால் வஜத்தனி இந்த அவரிடத்தில் என்ன நீ பெற்றுக்கொண்டிருப்பாய். வளைஞ்சிங்களா? இந்த மாதிரி யார் யாரெல்லாம் நமக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு இருந்து அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய நபர்கள் நம்ம முன்னாடி வரும்போது அதை நாம் செய்து விடுவோம் என்று சொன்னால் அல்லாஹு தாலா அந்த இடத்துல என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். ஒரு தடவை அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இடத்துல ஒரு நபர் யாசகம் கேட்டாங்க. உடனே அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்க இடது பாக்கெட்டில் கையை விட்டு அப்படி எடுத்து லெஃப்ட்டு கையிலே கொடுத்துட்டாங்க. இடது கையில் என்ன செஞ்சாங்க, தர்மம் செஞ்சிட்டாங்க. அப்போ பக்கத்தில் இருந்த ஒரு மாணவர் கேட்டாங்க, இமாம் அவர்களே, நீங்கள் இடது கையால் தர்மம் செஞ்சிட்டீங்களே, வலது கையில் தானே கொடுக்கணும், நீங்கள் இடது கையால் அந்த நற்காரியத்தை நீங்கள் செஞ்சீங்களே என்று கேட்கும்போது அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொன்னாங்க, இடது கையில் எடுத்து அதை வலது கையில் மாற்றி கொடுக்கறதுக்குள்ளே என் மனசு மாறிடுமோ அப்படின்னு ஒரு பயம் வந்துச்சு, அதை இடது கையிலே நான் கொடுத்துட்டேன். 10 ரூபா எடுத்தேன், வலது கையில் மாற்றுறதுக்குள்ளே எதுக்கு இருக்கு 10 ரூபா தரணும், 5 ரூபா கொடுத்தா போதுமே அப்படின்னு ஒரு எண்ணம் மாறி நான் 5 ரூபா கொடுத்துருவேனோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்ததால் நான் இடது கையாலே கொடுத்துட்டேன் என்று அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லி காட்டினாங்க. விளைஞ்சிங்களா? அப்போ அல்லாஹு தாலா நம்ம கூட தான் இருக்கிறான். அப்படி கூட இருக்கக்கூடிய அல்லாஹு தாலாவை பெற்றுக்கொள்ளக்கூடிய முறைகளில் ஒரு சில முறைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. ஹைபர் போருக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு போகக்கூடிய நேரத்தில் சஹாபாக்கள்லாம் ரொம்ப சத்தமாக அல்லாஹ் அக்பர் சொல்லி பயங்கரமாக சத்தமாக தக்பீர் சொன்னாங்க. புரிஞ்சுல? எந்த அளவுக்குனா மலையில் பட்டு பயங்கரமாக எதிரொலிக்குது, மலையில் பட்டு அந்த சத்தம் எதிரொலிக்குது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, அர்பியு அலா அன்ஃபுசிக்கும், உங்கள் மீது நீங்கள் கொஞ்சம் இரக்கம் காட்டிக்கொள்ளுங்கள், கொஞ்சம் லேசாக்கிக்கிங்க. விளைஞ்சிங்களா? இன்னக்கும் லா ததுஊன அசம்ம வலா காயிபன், நீங்கள் செவிடனையோ மறைவாக இருக்கக்கூடியவனையோ நீங்கள் அழைக்கவில்லை. நீங்கள் யார் அழைக்கலை, செவிடனையோ நீங்கள் அழைக்கலை, மறைவாக இருக்கக்கூடியவனை நீங்கள் அழைக்கலை. இன்னக்கும் ததுஊன சமீஅன், நீங்கள் கேட்கக்கூடியவனை நீங்கள் அழைக்கிறீர்கள். கரீபன், நெருக்கமாக இருப்பவனை நீங்கள் அழைக்கிறீர்கள். வஹுவ மஅக்கும், அவன் உங்களோடு தான் இருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ அல்லாஹ் நம்ம கூட தானே இருக்கிறான். அல்லாஹ்
நம்ம கூட தான் இருக்கிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டாங்க. அப்போ விட்டுற வேண்டியது தானே, ஏன் போருக்கு போகணும்? போருக்கு போய் இஸ்லாத்துக்கு ஒரு உதவி செய்தால் அந்த அல்லாஹ்வை பெற்றுக்கொள்ளலாம். அல்லாஹ் நம்ம கூட இருக்க தான் செய்கிறான். அந்த கூட இருப்பதை பெற்றுக்கொள்வதற்குரிய வழிமுறை தான் போருக்கு போகிறது. அந்த கூட இருப்பதை பெற்றுக்கொள்வதற்கு முறை தான் ஒரு அமலை செய்யுது. தொழுகிறது நோக்கம் என்ன? அந்த கூட இருக்கக்கூடிய உணர்வை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி. நோன்பு எதுக்கு? அல்லாஹ் கூட இருக்கிறான், அந்த உணர்வை பெறுவதற்காக வேண்டி தான். அக்கிமி ஸலாத்த லி திக்ரி, என்னை திக்ரு செய்யறதுக்காக வேண்டி நீங்கள் தொழுங்க. என்ன அல்லாஹ் திக்ரு செய்கிறது? தொழுகையில் குறிப்பிடப்பட்ட அந்த திக்ருகளை தவிர எக்ஸ்ட்ரா ஒரு திக்ரு நம்ம ஓதணும் சொன்னால் தொழுகை முறிஞ்சு போயிடும். சுபஹான ரப்பியல் அதீம் எங்கே ஓதணும்? லுஹரில் ருக்கூவில் ஓதணும். அங்கே நின்று ஓதணும். அல்லாஹ் திக்ரு செய்ய தானே என்னை தொழுக சொன்னான். அங்கே உட்காந்து லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னார்னா தொழுக கூடுமா? தொழுகக்கூடாது. ஒருத்தர் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறதுக்கு பதிலாக சுபஹான் அல்லாஹ் அப்படின்னு தக்பீர் கட்டினார், தொழுக கூடுமா? சஜ்தா சஹு செய்யணும். வளைஞ்சிங்களா? அப்போ அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு நிர்ணயித்து கொடுத்த அந்த திக்ருகளுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு திக்ரு ஓதினார் என்று சொன்னால் தொழுகை என்ன ஆகிடும்? முறிஞ்சு போயிடும். சஜ்தா சஹு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை என்ன ஆகிடும்? அதில் மாற்றி சொல்லக்கூடிய இடத்துல உண்டாயிடும். வளைஞ்சிங்களா? அப்போ அல்லாஹ் திக்ரு செய்ய தான் தொழுகுன்னு சொல்கிறான். அப்போ என்ன திக்ரு செய்யுது அதில் என்று சொன்னால், ஒவ்வொரு செயல் செய்யும் போதும் எல்லாம் நீ தான் என்னை செய்ய வைக்கிறேன்னு சொல்லி உள்ளத்தால் நினைக்கிறது. எல்லாம் நீ தான் என் கூட இருந்து என்னை தக்பீர் கட்ட வைக்கிற, நீ தான் என் கூட இருந்து என்னை குனிய வைக்கிற, நிமிர வைக்கிற, ஓத வைக்கிற, என்னுடைய ஒவ்வொரு தஸ்பீகளையும் நீ தான் என்னை செய்ய வைக்கிற என்று அல்லாஹு தாலாவை உணர்வதற்காக வேண்டி தான் தொழுகை. அல்லாஹ் தான் கூட இருக்க தானே செய்கிறான். எங்கேயுமே எல்லாம் பெரியது இல்லையே. நோன்பு என்ன? எப்படி சாப்பாடை கொண்டு என் பசி தீருதோ, எனக்கு குவத்து கிடைக்குதோ, அது இல்லாமலும் குவத்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் உனக்கு இருக்கிறது. ஏன்னா நீ ஏன் கூட இருக்கிற, நீ தான் கூட இருந்து சாப்பாட்டை கொண்டு இந்த குவத்து கொடுக்குற, நீ தான் கூட இருந்து சாப்பாடு இல்லாமலும் எனக்கு குவத்து கொடுக்கக்கூடியவனா நீ தான் இருக்கிற என்று உணர்வதற்காக வேண்டி தான் அமலே. அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3 செயலை கொண்டு என்ன பண்ணாங்க? வெளிப்படுத்தி காட்டினாங்க. மக்களோடு பழகினாலே அல்லாஹ்வை பெற்றுக்கொள்ளலாம் என்று இருக்கும்போது இபாதத்தில் நம்ம கவனம் செலுத்தினா அல்லாஹ் இன்னும் நம்ம என்ன செய்யறோம்? ரொம்ப வேகமாக அல்லாஹ்வை உணரக்கூடிய, எப்படி அல்லாஹ் என் கூட இருக்கிறான், எப்படி அல்லாஹ் என் கூட இந்த விஷயங்களை கேட்குறான், எப்படி அல்லாஹ்வுத்தாலா என் துஆ கபூல் செய்கிறான் என்று உணர்வதற்குரிய ஒரு வாய்ப்பை அல்லாஹு தஆலா நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குறார். அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அஃதலுல் ஈமான், ஈமானில் மிக மிக சிறந்த ஈமான் ஆகிறது அன் தஅலம, நீ அறிந்து கொள்வதாக இருக்கும். விளஞ்சிங்களா? அப்போ அல்லாஹ் கூட இருக்கிறான் தெரிஞ்சிச்சு நமக்கு. விளஞ்சிங்களா? ஆனால் இது எப்போ தெரியுது? பேசும்போது சொல்லும்போது மட்டும் தெரியுது. ஆனால் ஸல்லல்லாஹு அப்படி அறிய சொல்லலை. அன் தஅலம அன்னல்லாஹ மஅக ஹைசு குந்த, நீ எங்கே இருந்தாலும் என் கூட அல்லாஹு தஆலா இருக்கிறான். 4 பேர் மத்தியில் இருந்தாலும் என் கூட அல்லாஹு தஆலா இருக்கிறான். தனிமையில் இருந்தாலும் அல்லாஹ் என் கூட இருக்கிறான். அல்லாஹ் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கான். அல்லாஹ் என் செயலை அல்லாஹு தஆலா கண்காணிச்சிக்கிட்டு இருக்கான் என்ற அந்த சிந்தனை இருந்தது என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பாவமான காரியமும் நிகழக்கூடிய ஒரு வாய்ப்பில். இப்போ அல்லாஹ் எங்கேருந்து பார்க்குறான்? இப்போ இந்த வஸ்து கூட அல்லாஹ் இருக்கிறானா இல்லையா? இந்த ஃபோன் கூட அல்லாஹு தஆலா இருக்கிறான். ஏன்னா வஹுவ மஅக்கும் ஐனமா குந்தும்ங்கிற வார்த்தை இதுவும் வந்துருச்சு. இன்னஹு பிகுல்லி ஷைஇன் முஹீத், ஒவ்வொரு வஸ்துமே அல்லாஹ் சூழ்ந்திருக்கிறாங்கிறதுல ஃபோன் என்ன ஆகிடுச்சு? வந்துருச்சு. இப்போ நாம் இந்த ஃபோனை பார்க்கக்கூடிய நேரத்தில் ஃபோன்லேருந்து நம்மளை யார் பார்க்குறா? அல்லாஹ் பார்க்குறான். விளைஞ்சிங்களா? இந்த ஃபோனில் எந்த செயல்களை நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்த செயலேருந்து யார் நம்மளை பார்க்குறா? அல்லாஹ் நம்மளை பார்க்குறான். இப்போ இந்த ஹதீஸை நம்ம பார்க்குறோம். இந்த ஹதீஸுடைய ஒவ்வொரு எழுத்து நமக்கு அலிஃபு லாமு, அலிஃபு காஃபு பாரா இது வெளியே தெரியுது. இந்த எழுத்துலேருந்து யார் நம்மளை பார்க்குறா? அல்லாஹ் பார்க்குறான். ஏன்னா அந்த எழுத்து கூட அல்லாஹ் இருக்கிறானா இல்லையா? ஒரு ஃபோட்டோ பார்க்குறோம், அந்த ஃபோட்டோலேருந்து யார் நம்மளை பார்க்குறா? அல்லாஹ் நம்மளை என்ன செய்கிறான்? பார்க்குறான். அப்படிங்கிற உணர்வு வந்துச்சு சொன்னால் இந்த ஃபோனை தவறான முறையில் பயன்படுத்துவோமா? பயன்படுத்த மாட்டோம். அதே போல் 4 சவுத்துக்கு நம்ம தனியாக இருக்கிறோம். இப்போ அல்லாஹ் என்னை பார்க்குறாங்கிற எண்ணம் இருந்துச்சு சொன்னால் அந்த தவறான எண்ணம் வருமா? வராது. ல வஜத்தனி இந்தஹு, இந்த எண்ணங்கள் எல்லாம் யாரை உணர வைக்கும்? அல்லாஹு தாலாவை உணரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். விளைஞ்சிங்களா? அப்போ அல்லாஹு தாலா நம்ம கூட இருக்கிறான் என்று ஈமான் கொள்வது அது மிக மிக அதுவும் சிறந்த ஈமான். அந்த ஈமானை உணருதல் என்பது அது இன்னும் நம்முடைய அந்தஸ்தை அதிகமாக்கிக்கிட்டே இருக்கும் அல்லாஹு தாலா இடத்துல. அல்லாஹு தாலாவை ஒவ்வொரு செயலிலையும் உணரக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்தல் புரிவானாக. இப்படியெல்லாம் அல்லாஹு தாலா நெருங்க முடியுமோ அவ்வாறு நெருங்குவதற்குரிய ஒரு வாய்ப்பை அல்லாஹு தாலா உண்டாக்கி தந்தல் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.